எவன் உங்களை ஏமாந்துறான், யார் உங்களை வந்து வேற மாதிரி பார்க்குறாங்க, மைண்டு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. கடக்கிறதுக்கு ஆல்ரெடி 2.5 வருஷமா 3 வருஷமா படாத பாடு பட்டுட்டு இருக்கீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், ஏஐ டெக்னாலஜி, ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ், வீடு விற்பனை ஆகாமல் நிலம் விற்பனை ஆகாமல் உட்காந்துருவீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கடகராசி நண்பர்கள் நம்ம தான் முழிச்சுக்கணும். இனியும் அப்படியே தூங்கிட்டு இருந்தால் நடக்காது. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸாக இருக்கும்னு சொல்லலாம். ஏ கிளாஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு ரிச் அண்ட் ராயலாக இருப்பீங்க. எவன் உங்களை ஏமாந்துறான், யார் உங்களை வந்து வேற மாதிரி பார்க்குறாங்க, மைண்டு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, தப்பான விஷயங்களை நம்ம தலைக்கு போதிக்கிறாங்க. இவ்வளோ நாள் நல்லவன் மாதிரி பேசி கழுத்த இருக்கக்கூடிய நபர் யார், அவன் மனசில் என்ன ஓடுது, அவன் எதுக்காக அவன் வந்திருக்கான், எந்த விஷயத்த பண்ண போகிறான், என்ன அடுத்த லெவலில் என்ன பிளான் பண்ண போகிறான், இந்த மாதிரி பல விஷயங்களை ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி அடுத்த 48 நாட்களுக்கு கடகராசி நண்பர்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். அட பாவி மனுஷா, இவ்வளோ நாளாக இவன் நம்பி நல்லவன் நம்பின்றிருங்கண்ணே, இப்படிப்பட்ட ஆளான்னு தெரியாமல் போயிடுது அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். இந்த டைம்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம், மாட்டுக்கு ஒரு தடவை சூடு போட்ட மாதிரி அர்த்தம். சுருக்குன்னு பட்டோன்னா இனிமேல் நம்ம கவனமாக இருக்கணும். மறுபடியும் போய் ஐயோ பாவம் அவன் வந்து பேசுகிறானே, மறுபடியும் வந்து காலில் விழுகிறானே, ஓகேன்னு சொல்கிறானேன்னு சொல்லி நம்ம உள்ளே இறங்கி போய் பண்ணிங்கன்னா செம்மையாக மாட்டிப்பீங்க. வாழ்க்கையில் மேலேயே வர முடியாது. கடக்கிறதுக்கு ஆல்ரெடி 2.5 வருஷமா 3 வருஷமாக படாத பாடு பட்டுட்டு இருக்கீங்க. இந்த சூரிய கிரகணத்தில் ஏதோ ஒரு ஓப்பனிங் கிடைக்கிற மாதிரி தெரியுது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், ஏஐ டெக்னாலஜி, ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ்க்கு செம்ம டைம் பிக். மீடியா துறைகளில் இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு அமோகமான மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இடமாற்றத்தை கொடுக்கும். வீடு விற்பனை ஆகாமல் நிலம் விற்பனை ஆகாமல் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை ஈஸியாக விற்பனை செய்யக்கூடிய தகுதி நல்ல ஆள் வருவாங்க. வேறு மொழி பேசக்கூடிய ஒரு பெண்ணின் மூலியமாக அது நடக்கும். 100% நடக்கும். அதே மாதிரி வேற்று மொழி மனிதர்கள் மூலியமாக ஆதாயங்கள் உண்டு. நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம். இனிமேல் நீங்கள் கரெக்ட், அவன் தப்புன்னு ஈஸியாக சான்றோர்களினால் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய நிலைமைகளில் ஒரு சில விஷயங்கள் மாறும்னு சொல்கிறது ஒரு மிகையல்ல, கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கடகராசி நண்பர்கள் நம்ம தான் முழிச்சுக்கணும். இனியும் அப்படியே தூங்கிட்டு இருந்தால் நடக்காது. ஸோ இந்த டைம் பீரியடில் புது முயற்சிகள் எது எடுத்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். அரசு பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய பிராப்தம். இப்போ புரட்சி வெடிக்குதுன்னா கடகத்தில் பிறந்த நபர்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கும். அப்போ கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பல பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தாராளமாக எதிர்பார்க்கவே இல்லை சார், அவங்க 2 பேர் அடிச்சுட்டாங்க எனக்கு போஸ்டிங் கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நெக்ஸ்ட் 48 days டவுன் த லைன் அமேசிங்காக இருக்குன்னு சொல்லலாம். 2வது, நல்ல விஷயங்களுக்காக இவ்வளோ நாள் போராடினா என் பேர் கெட்டதாக இருக்குன்னா அது நல்லபடியாக மாறிடும். நத்திங் டு வரி. ரொம்ப முக்கியமாக பணம் வரணும் சார், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா இப்போ பணம் வரும். எந்த தம்பி, எந்த சகோதரன், எந்த சகோதரி உங்களை பிரிந்து போனாலோ அவங்க திரும்பி வருவாங்க. நமக்கு அந்யோன்யத்தை கொடுப்பாங்க. ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் அருமையான குழந்தை பிராப்தம் ஏற்படும். மாமனார் சொத்து லிட்டிகேஷனில் இருந்ததுன்னா அது கோர்ட்டில் கேஸில் பஞ்சாயத்து பண்ணி உட்காந்து பேசி டைரெக்டாக அந்த சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கலாக சூரிய கிரகணத்தில் அமேசிங் மாற்றங்கள் கடகத்துக்கு 100% நிச்சயம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இது இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் பிரச்சனை இருக்குது. எதில்? மாமனாருடைய ஹெல்த்து, கழுத்து, எலும்பு, சுழுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. முக்கியமான கம்யூனிகேஷனில் தடைப்பட்டு அதுக்கப்புறம் ஜெயிக்கும். அந்த தடையும் வரக்கூடாது, இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய நபர்கள் மிக முக்கியமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ருத்ரனுடைய ஆலயம், சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு நாம் செல்ல வேண்டும். சென்று ரொம்ப முக்கியமாக பாகரக்காய், பழாப்பழம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பு பாத்திரம், முடிஞ்சால் கொஞ்சோண்டு ஒரு 1/2 கிலோ கோதுமை, இதெல்லாம் வந்து தானமாக கொடுத்து சுவாமியை வழிபாடு செய்துவிட்டு வருவது. அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு கொடுக்கணும். கோவிலுக்கு கொடுத்தா பிரயோஜனம் கிடையாது, அதை தூக்கி சைடில் வச்சுருவாங்க. பிராமணர்களுக்கு கொடுக்கும்பொழுது அவங்க 10 பேருக்கு அந்த பிரசாதமாக சமைச்சு போடுவாங்க. அவங்க போடும்போது உங்கள் கர்மா கட் ஆகும். லாஜிக் ஆஃப் ஐ எம் டெல்லிங் யூ திஸ், ஒரு லாஜிக் இதில் இருக்குது. அதை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ கடகராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தீர்க்க ஆயுஷ்மான் பாவா. இப்போ சூரிய கிரகணத்தில் நம்ம என்ன பண்ணணும்? பொதுவாகவே 6 மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடணும். வயிறு காலியாக இருக்கணும். கர்ப்பிணி ஸ்திரீகள், வீட்டில் பெரியவங்க, இவங்கெல்லாம் வந்து அப்படி நம்ம பண்ண முடியாதுங்கிற மாதிரி கொஞ்சம் ஜூஸ் மாதிரி சாப்பிட்டுக்கிறது தப்பு கிடையாது.
இன் ஜென்ரல் இந்த சூரிய கிரகணம் நல்லதான்னு கேட்டால், சூரியன் அப்படிங்கிறது அரசு குலத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள், பொலிட்டிக்கல் பீப்புள், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், எந்த துறைகளிலுமே மிக முதன்மையாக இருக்கக்கூடிய நபர்களை சூரியனை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆளுமை செய்யும். அதில் கேது கனெக்ட் ஆகுது. ராகு கிரஸ்த சந்திர கிரகணம் நடந்தது செப்டம்பர் 7ஆம் தேதி. பார்த்தீங்க ஜப்பான், பிரான்ஸ், நேபாள் எந்த அளவுக்கு பத்திட்டு எரியுதுன்னு சொல்லி. அரசியல்வாதிகளுக்கு கண்டம், சர்ச்சையில் மாட்டுவது, புரட்சி வெடிப்பது, இதெல்லாம் பேசியிருப்போம். சூரிய கிரகணத்துக்கு என்ன நடக்கும்? சூரியன் சந்திரன் ரெண்டும் இணைகிறது. அதில் மிக முக்கியமாக கேது கிரஸ்த சூரிய கிரகணம்ங்கிறதுனால கண்டிப்பாக ஆடியோ வீடியோ டேப் நிறையா வரும். அரசியல்வாதிகளில் எஜுகேஷனல் மினிஸ்டர்ஸ்க்கு பாதிப்பு உண்டு. அதே மாதிரி மெடிசினல் துறை, சுகாதாரத்துறை, எந்த ஸ்டேட்டெல்லாம் தெரியாது, நிறைய இடங்களில் பிரச்சனை கொடுக்கும். முதன்மையாக இருக்கக்கூடிய இசை அமைப்பாளர்களாகட்டும், கலைஞர்களாகட்டும், ஜோதிடர்களாகட்டும், கலைகளில் ஆயக்கலைகள் 64, அந்த 64 கலைகள் இருக்கக்கூடிய எந்த முதன்மையான நபராக இருந்தாலும் கண்டிப்பாக பாதிப்புகளை கொடுக்கும். அதனால் பொதுவாகவே எந்தெந்த இடங்கள் நமக்கு பாதிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸ்பெயின், அல்ஜீரியா, ஜெர்மனி, நைஜீரியா, இந்த மாதிரி இடங்கள், போர்ச்சுகல், நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, அதே மாதிரி மிக முக்கியமாக சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்கானிஸ்தான், யூரோப், இஸ்ரேல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா, பாகிஸ்தான், இந்த இடங்கள் எல்லாமே அதிகப்படியான பாதிப்புகள், அரசியல் கலவரங்கள், சம்டைம்ஸ் மிகப்பெரிய பூகம்பம், அசம்பாவிதம், எதிர்பாராத இயற்கை அழிவுகள், இதெல்லாம் இந்த மாதிரி இடங்களில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொஞ்சம் சேஃபாக இருங்க. சரி, இந்த சூரிய கிரகணத்தில் நம்ம என்ன பண்ணோம்? அதாவது ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு விதமான பாதிப்புகள். எல்லாருக்குமே நெகட்டிவே நடக்குமா? கிடையாது. யார் யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்? இந்த சூரிய கிரகணத்தில் பொதுவாகவே யார் யாருக்கு எந்தெந்த ராசிகளுக்கு டாப் கிளாஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்பர் 1, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அமோகமாக இருக்கும், பெரிய வெற்றியை கொடுக்கும். எந்த ராசிக்கு இன்னும் நல்லா இருக்கும்னு சொன்னால் கடக ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே டாப் கிளாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்தெந்த ராசிகளுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, நிறைய பிரச்சனை இருந்தாலும் நான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைம் பீரியடில் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் மேஷ ராசி நண்பர்களுக்கும் கிட்டத்தட்ட நன்னா இருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 ராசிகள், கடகம், விருச்சிகம், மேஷத்துக்கு இந்த டைம் பீரியட், இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கு நல்லது பண்ணும். எப்படி சார் கிரகணம் நல்லது பண்ணுமான்னு கேட்டால் எஸ். ஏன்னா கேதுவுடன் இணைந்த கிரகம் 3, 6, 10 கூடிய பாவகங்களில் 11 கூடிய பாவங்களில் உட்காரும்போது கூட நல்லது பண்ணும். இன்ஃபேக்ட் தனுசுக்கும் நல்லது பண்ணும். ஸோ கிட்டத்தட்ட 4 ராசிகளுக்கு இந்த சூரிய கிரகணம் நல்லது பண்ணப்படுது. சரி, மற்றவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம்? சூரியன், சந்திரன், கேது இணைவு பொதுவாகவே 3 விஷயங்களை நாம் தானம் செய்ய வேண்டும். எங்கே தானம் பண்ணோம்? பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு. வெளிநாடு வாழ் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 மணி 22 நிமிஷத்துக்கு அப்புறம், நான் சொல்கிறது 22ஆம் தேதி காத்தால 12 மணி 22 நிமிஷம், நான் சொல்கிறது இந்தியன் டைம், அதுக்கு ஈக்குவலண்ட்டான உங்கள் டைம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி சமைச்சது நம்ம சாப்பிட்றோங்கிற பட்சத்தில் அந்த உணவு நஞ்சாக மாறும், விச் மீன்ஸ் விஷமாக மாறும். அதனால் நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சனிங் ஆகிறது, எதிர்பார்க்காம பிரச்சனைகள் கொடுக்குறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, ஒரே சளி தொந்தரவு, ஜலதோஷம், என்னென்ன சொல்லுமோ அந்த விக்ஸ் ஆக்ஷன் 500க்கு சொல்கிற, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு சொல்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஸோ இதுலேருந்து நம்ம விடுபட வேண்டும் என்றால் என்ன தானம் செய்ய வேண்டும்? செம்பு பாத்திரம், காப்பர் அப்படின்னு சொல்லுவோம். செம்பு பாத்திரம், நெல், அதுக்கப்புறம் மிக முக்கியமானது இந்த டைம் பீரியடில் நம்ம இதுலேருந்து பிரச்சனைன்னு தவிர்க்கணும்னா தர்பை. அதாவது நீங்கள் பூஜா சாமான் ஸ்டோரில் கிடைக்கும் தர்பை. இந்த 3ஐயும் ஒரு 11 ரூபா தட்சணையை வைத்து செப்டம்பர் 22ஆம் தேதி காத்தால சிவபெருமானுடைய ஆலயத்தில் பூஜை செய்யக்கூடிய வேத விற்பனர்களுக்கு, பிராமணர்களுக்கு போய் தானம் பண்ணும் பொழுது இந்த ஒரு கடோரமான ஒரு என்ன சொல்கிறது, மோசமான ஒரு கிரகணம் நமக்கு பாதிப்புகளை கொடுக்காது. ஒருவேளை நீங்கள் நல்லாவே இருந்தாலும் பண்ணுறது தப்பு இல்லை. ஏன்னா சூரியன் என்பது ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனா அப்பாவை மட்டும் குறிக்காது, மாமனாரையும் குறிக்கும், மூத்த பையனையும் குறிக்கும், முதுகு எலும்பை குறிக்கும், தலையை குறிக்கும், வலது கண்ணை குறிக்கும். இவ்வளோ காரகத்துவத்தை அந்த சூரியனுடைய ஒரு கிரகம் ஆளுமை செலுத்துகிறது. அப்போ இதில் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்.